ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கேரளா ஸ்டைலில் பலாக்கா பொரியல் தான் பண்ண போகிறேன். அதுக்கு பலாக்கா கொட்டை இல்லாமல் நல்லா பிஞ்சாக இருக்கணும். அது ஏற்கனவே ஒன்று அறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அதையே தோலில் சீவி எடுத்துக்கலாம். கை கத்திக்கு எல்லாத்துக்கும் நல்லா தேங்காய் தடவிட்டு அறுக்கணும், இல்லைன்னா பால் ஒட்டும். அதனால் தேங்காய் தடவிட்டு அறுத்து எடுக்கிறேன். தோலில் சீவி எடுத்துகிட்டு நடுவில் உள்ள பாகத்தை எடுத்துக்கிறேன். அதை நீல வாக்கில் 4ஆக கட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நடுவில் உள்ள தண்டு பகுதியை தூக்கி போட்டுடலாம், அது வேண்டாம். இப்போ வெளியில் இருக்கிறதெல்லாம் சின்ன சின்ன துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்து வேக வைக்கணும். இது எல்லாத்தையும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு குக்கர் பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு இந்த அறுத்து வச்ச பலாக்காயெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு, மஞ்சள் பொடி, கொஞ்சம் இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 விசில் வச்சா போதும், வெந்துடும். அதை வச்சுட்டு மூடி போட்டுடலாம். அதை வெந்தாச்சு. நீ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அதை உதுத்தி எடுத்து தாளிக்கணும். இதே மாதிரி தான் அப்படியே கையில் பிசைஞ்சோம்னாவே உதிர்ந்து வந்துடும். அப்படியே பொடி பொடியாக தேங்காய் பூ மாதிரி உதிர்ந்து வரும். அதை உதுத்தி அடித்தாச்சு. இனி தாளிச்சிக்கலாம். ஒரு வாணலி அடுப்பில் வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன் விட்டுருக்கேன். கடுகு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகா, கறிவேப்பிலை, வரமிளகா போட்டுட்டு சின்ன வெங்காயம் அறுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு தேங்காயும் போட்டுட்டு இன்னும் பொரித்து வச்சு நம்ம இந்த பொடி பண்ணின பலாக்காயும் போட்டுட்டு வதக்கி விட்டுடலாம். இப்போ ரெடி ஆயாச்சு. கேரளா ஸ்டைலில் பலாக்காய் பொரியல் ரெடி ஆயாச்சு. நல்லா சூப்பராக டேஸ்ட் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.